ஓம் நம சிவாய. நான் உங்கள் பாலா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரைட் வித் பாலா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் ஒரு புனித ஸ்தலமாக இருக்குது. தமிழர்களின் வீரத்தை உலகிற்கு எடுத்து சொன்னதில் ராஜராஜ சோழனுக்கு முக்கியமான பங்கு இருக்குங்க. இது அவரோட மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த புனித ஸ்தலம். ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை வென்றதுக்கப்புறம் கங்கை நதி புனித நீரை இங்கே எடுத்துகிட்டு வந்து ஊற்றினாருன்னு, அதனால் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வந்ததுன்னு சொல்லப்படுதுங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம வெயிலில் கால் சுடாமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த கால் மிதிகளை போட்டிருப்பாங்க. வெயில் நேரம் பயங்கரமான வெயில் அடிக்குங்க. காலை நேரத்துலலாம் நீங்கள் வெயில் தாழ்ந்து வரலாம். அப்படி வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த பாதை வழியாக போகிறது பெஸ்ட்டு. கோயிலுக்குள்ளே வந்ததுமே ஒரு பூங்கா மாதிரி இருக்குங்க. அழகாக ஒரு பூங்கா மாதிரியே இருக்குது. மரத்து நிழலில் கண்டிப்பாக பச்சை பசேன்னு இருக்குது. இந்த புல்வெளியில் நீங்கள் அமர்ந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. குழந்தைங்க எங்கே ஃபோன் எடுத்துகிட்டு விளையாடுறதே இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் மன நிறைவு இருக்கும். குழந்தைங்களும் அங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறதுக்கான நல்ல ஒரு இடம். ஈவினிங் டைமில் வாங்க. நிழலில் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும். உங்களுக்கும் மன நிறைவோடு இறைவனை தரிசிச்சுட்டு நீங்களும் மன நிறைவோடு வீட்டுக்கு போகலாம். இறைவனை பார்க்குறதுக்கான படியை நெருங்கிட்டோங்க. படி ஏறி மேலே போகும்போது நந்தி தேவர் சைடில் தெரிகிறாரு. 10 அடி நீளம்னு சொல்கிறாங்க. நந்தி தேவர் இங்கே ஒரு பிரம்மாண்டமான நந்தி தேவராக நமக்கு காட்சியளிக்கிறாருங்க. நந்தி தேவரை வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அனுமதி பெற்றதுக்கப்புறம் நம்ம இறைவனை பார்க்க போகலாம். முதற் கடவுளான விநாயகரை வேண்டிக்கிட்டு நம்ம இறைவனை பார்க்க போவோம் வாங்க. இந்த கோவில் கட்டி 1000 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கம்பீரம் கொஞ்சம் கூட குறையலைங்க. தூண் எல்லாமே அழகாக கம்பீரமாக காட்சி அளிக்குது. இறைவன் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இறைவனை பார்க்க உங்களுக்கு 2 கண்ணெல்லாம் பத்தாதுங்க. எவ்வளோ அழகான ஒரு லிங்க வடிவம், இவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது பாருங்கள். பிரகதீஸ்வரரை நல்லா மனசார வேண்டிக்கோங்க. இது சந்தன அபிஷேகம். இனி ஒவ்வொரு அபிஷேகமாக வரிசையாக பார்க்கலாம். எல்லா அபிஷேகமும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். சந்தன அபிஷேகத்துக்கு அப்புறம் குங்கும அபிஷேகம். இது பஞ்சாமிர்த அபிஷேகம்னு நினைக்கிறேன். எனக்கு அபிஷேகங்களை பற்றி முழுசாக எதுவும் விவரங்கள் தெரியாது. பெரியவங்க விவரம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நான் தெரிஞ்சுக்க ஆவலோடு இருக்கேன். இது பால் அபிஷேகங்க. பால் அபிஷேகத்துக்கு தேவையான 1 கேன் பால் மட்டும் வெளியே இருந்துச்சுங்க. அதை கொண்டு போகிறதுக்கு என்ன உதவி கேட்டாங்க. அது எடுத்துகிட்டு போன பாக்கியம் எனக்கு அங்கே கிடச்சிதுங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்ததாக தயிர் அபிஷேகங்க. அடுத்து இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்த விபூதி அபிஷேகங்க. அடுத்து கலசம் நீர், புனித நீரை கொண்டு வந்திருக்காங்க. கலசத்தை படைச்சிட்டு ஐயர் இறக்கிட்டு இருக்காருங்க. அடுத்து கலசத்தில் இருக்கிற புனித நீர் தான் ரொம்பவும் முக்கியமான அபிஷேகமாக சொன்னாங்க. இப்போ கலச நீர் அபிஷேகத்தை பார்க்கலாம். அபிஷேகங்கள் முடிஞ்சிச்சுங்க. தீபார்த்தனை காட்டுறாங்க. என்னங்க எல்லா அபிஷேகங்களையும் பார்த்தீங்களா? மனநிறைவோடு இருந்தீங்களா? இறைவனோட அருள் எப்பவும் உங்கள் கூட உங்களுக்காக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்படியே கோபுரத்தோட அழகை பாருங்கள். புல்வெளி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கோவில் ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு இருக்குது. அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த புனித ஸ்தலம் திருச்சியிலேருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலையும், விருதாச்சலத்துலேருந்து 47 கிலோமீட்டர்லேயும், ஜெயங்கொண்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க. நீங்கள் கூகுள் மேப்ஸில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு போட்டாலே டெம்பிளுக்கு நேரடியாக வழி காட்டிடும்.
நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா கோயிலுக்கு எதிரிலே நிப்பாட்டிக்கலாம். காருக்கு 40 ரூபா டோக்கன் வாங்கினாங்க. 2 வீலருக்கு எவ்வளோன்னு தெரியல, மேபி 10 ரூபாவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது வெறும் புனித ஸ்தலம் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழரின் பாரம்பரியமும் கூட. நன்றி, வணக்கம்.